அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு கிராமத்துல ஒரு துறவி இருந்தாராம். அந்த துறவி கிட்ட ஒரு வயதான பெண்மணி வந்து, ஐயா, என்னுடைய மகன் சாக கெடுக்கிறான், நீங்க வந்து அவன் தலைமையில கை வைத்து ஆசீர்வாதமா ஜெபம் ஏதாவது சொன்னா என்னுடைய மகன் பிழைத்து கொள்வான் அப்படி என்று அந்த தாய் கேட்டாலாம். அந்த தாயினுடைய பேச்சுக்கு மறுப்பு தட்டாமல் அந்த வயது முதிர்ந்த துறவியும் அந்த மகனிடத்துல சென்றாராம். ஊர் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிற நேரத்துல அங்கிருந்த ஒரு இளைஞன், இவர் சொல்றதால் தான் அந்த பையன் உயிரோட வந்துட போறான், சும்மா ஏமாத்துக்காரங்க இவனுங்கெல்லாம் அப்படி என்று அந்த இளைஞன் சத்தமாக இவரை பழித்துரைக்கிற மாதிரி சொன்ன உடனேயே இந்த துறவி அவனுடைய அருகில் சென்று, அறிவு கெட்ட முட்டாள் அப்படி என்று அவரும் உறக்க கத்தி அடுத்த நொடியே அந்த இளைஞனுடைய முகம் மாறி உடம்புல வெப்பம் ஏறுவதை அவன் உணர்கிறான். என்னடா இருந்தாலும் பப்ளிக்ல நம்மளை இப்படி அவமானப்படுத்திட்டானேன்னு உடல் சூடாகி கண்கள் எல்லாம் வெளியில வர மாதிரியான ஒரு கோபத்துக்கு அவன் உள்ளாகுகிறான். அப்பொழுது அந்த துறவி அவன் அருகில சென்று, என்னுடைய வார்த்தைக்கே உன் உடம்புல இப்படி ஒரு எதிர்மறையான மாறுதல்கள் ஏற்படுகிறதே, ஆசீர்வாதமான அன்பான வார்த்தைகளை வைத்து நான் ஒரு இளைஞனை குணப்படுத்த முடியும் என்பதை ஏன் நீ உணர மறுக்கிறாய் அப்படி என்று சொல்லி, வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு, ஆறுதலாக அன்பாக பேசினால் அவை உயிரை கொடுக்கும். அதே நேரத்தில் கோபத்தோடும் எரிச்சலோடும் பொறாமையோடும் பேசுகிற நேரத்தில் அது தீங்கை விளைவிக்கும் அப்படி என்று சொன்னாராம். நம்முடைய வாழ்க்கையில வார்த்தைகளை பயன்படுத்துகிற நேரத்தில் மிக கவனமாக பயன்படுத்த நம்ம முயற்சி செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.